இல்லை நாங்கள் உங்களுக்கு தெரியும் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். இந்த நீதிமன்றங்கள் முன்னால் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் விட்ட சட்ட விதி, அந்த சட்ட விதிப்படிதான் கழகம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மற்ற விதியெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் அல்லது ரத்து செய்யலாம், காலத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் மாற்றக்கூடாது என்று மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் தங்களுடைய வாக்குரிமையின் மூலம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறது. மற்ற விதிகளெல்லாம் திருத்திக் கொள்ளலாம், ரத்து செய்யலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த நேரத்திலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யக்கூடாது என்று இருக்கிற விதியை மாற்றி 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், பொதுச் செயலாளராக போட்டியிடுவர் 5 வருடம் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று விதியை மாற்றி இருக்கிறார்கள். அப்ப அடிப்படை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை தொண்டனுக்கு தந்த உச்சபட்ச உரிமை, அந்த உரிமையை இன்றைக்கு பறித்திருக்கிறார்கள். பறிக்கப்பட்ட உரிமையை மீட்கின்ற குழுவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். இது குறித்து 6 வழக்குகள் பல்வேறு நிலையில் பல்வேறு நீதிமன்றங்களில் சென்று கடைசியாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது இந்த 6 வழக்குகளும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் விசாரிக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு வந்தாலும் அது பைண்டிங் ஆகாது. சிவில் கோர்ட்டில், உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு தான் ஃபைனல் தீர்ப்பாக அமையும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்குது. அந்த வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு நாங்கள் அந்த வழக்கையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொண்டர்களுக்காக எனக்கு தான் பதவி வேணும், என் கூட இருப்பவருக்கு தான் பொதுச் செயலாளர் வேண்டும், என் கூட இருப்பது தான் முதலமைச்சராக, நான் உட்பட யாரும் எந்த பதவியும் கேட்கவில்லை. தொண்டர்களின் உரிமையை, பறிக்கப்பட்ட உரிமையை, தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற குழுவாகத்தான் நாங்கள் செயல்பட்டு எந்த காலத்திலும் அவர் கொள்கைக்காக தன் நிலையை உயர்த்திக் கொண்டிருப்பவர். எந்த காலத்திலும் திரு வைத்திலிங்கம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் இன்றைக்கு நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோமோ அந்த இயக்கத்தான் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். எந்த காலத்திலும் அவர் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். அவர்கள் மனதில் இருப்பதை, இதயத்தில் இருப்பதை வெளியில் சொன்னால்தான் நாம் ஏதாவது கருத்து சொல்ல முடியும். நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவரும் இந்த இயக்கம் யாரால் வளர்க்கப்பட்டது, யாரால் நாங்கள்லாம் வளர்ந்தோம் என்ற நிலையில் நினைத்து பார்த்தால் இந்த இயக்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது போல பல 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம்தான் ஆட்சியில் அமரும் என்று சொன்னார்களே, அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும். இணைவதை வேறு வழியே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.